பாயிண்ட் என்னன்னா சோதிக்கிற இதயம். எனக்கு எல்லாம் தெரியும். நியாயசாஸ்திரி என்கிறவர்கள் தங்களை தாங்களே பெரியவர்களாக எண்ணிக்கொள்ளுகிறவர்கள். அதனாலதான் அவங்க மடங்கடிக்கப்பட்டார்கள். அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு எல்லா வசனமும் தெரியும், எல்லாமே தெரியும், அதனால இயேசு கிறிஸ்துவுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவர்கிட்ட போய் சோதிக்கலாம், அவருக்கு ஒண்ணும் தெரியாதவர், அவர் எங்க படிச்சாரு, நம்ம நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தவர், ஆனா இயேசு அப்படிலாம் நியாயப்பிரமாணத்தை கற்று தேரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சோதிக்கிற இருதயம் கொண்டவர்களா இருந்தார்கள். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கிறவன் ஒன்றும் அறியாதவனா இருக்கிறான். நீங்க யாரையும் சோதிக்கிறதுக்காக போய் பைபிள் வசனத்தை பேச வேண்டாம். அல்லேலூயா. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு ஒரு ஆளுகிட்ட போய் அப்படியே பேசணும் விட்டியும் அவங்க ரசிக்கப்பட மாட்டாங்க. தேவன் உங்க மூலியமா உண்மைகளே பேசுகிற வார்த்தை தான் ஒரு மனுஷனை தேவனண்டையிலே கொண்டு வரும். இப்ப சோதிக்கும்படியா கேட்ட ஆண்டவர் என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் என்னதான் சொன்னாலும் அவன் லாஸ்ட் வரலையும் கேட்கல. ஏன்னா அவனுடைய இருதயமே சோதிக்கிற இருதயம். இந்த சகோதரி சொன்னாங்கல்ல, ஒரு வீட்டுக்குள்ள போனேன், உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது, நான் ஆண்டவரை பத்தி பேசினேன், எகுவா சபைக்கு போகக்கூடியவங்க அவங்க எங்க இடத்துக்கு வாங்க, எங்க இடத்துக்கு வாங்க, இப்படியே தான் பேசுறாங்களா, சொல்ற வசனம் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்னன்னா, நாங்க பெரியவங்க, எங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லா வசனமும் தெரியும், அதனால எங்க இடத்துக்கு வாங்க. இன்னைக்கு ஈஸியா எங்க சபைக்கு வாங்க, உங்க பாஸ்டருக்கு என்ன தெரியும். நிறைய பேர் பைபிளை பத்தி தெரியாமல எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும், அந்த லிஸ்ட் நீங்க இருக்க வேண்டாம். ஆண்டவராகிய தேவன் எல்லாவற்றையும் தெரிந்திருந்தார். இயேசு தான் சகலத்தை உண்டாக்கினவர். ஆனா அவர் பொறுமையா இருந்தார். எனக்கு சோதிக்கும் மனசு வேணாம் ஆண்டவரே. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே சோதிக்கு இருதயம் எனக்கு வேண்டாம், உம்மை தேடு மனம் மட்டும் எனக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை சோதிக்காமல் அதை ஆழமாக புரிந்து கொள்ளும் தாழ்மையான மனதை தாரும். ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா, நான் தாழ்மையா இருக்கிறேன், எனக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்க சொல்லித்தாங்க ஆண்டவரே. தேவனுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்க தேவனை பேச விடுங்க, நீங்களே பேசிட்டு நீங்களே வந்துடாதீங்க. அமைதியா இருந்து ஆண்டவருடைய சன்னிதானத்துல அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி கேளுங்கள். பிரசங்கத்துல ஆண்டவர் பேசுவார், அந்த வார்த்தையை நாம் கடைபிடிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஏன்னா சோதிக்கும் இருதயத்தோடு வந்தான், அந்த சோதிக்கும் இருதயம் எனக்கு வேணாம்ப்பா, இதுதான் ஜெபம். அல்லேலூயா.